திருவள்ளூர் அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு தனியார் நிர்வாகம் 5 லட்சம் நிதியுதவித் தொகை வழங்கியது. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அடுத்த போலிவாக்கம் பகுதியில் செயல்படும் அட்டைப்பட்டி தயாரிக்கும் ஸ்டார் பாக்ஸஸ் தொழிற்சாலை இங்கு வருகிறது. இந்த தொழிற்சாலை போலிவாக்கம் உப்பர்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்ற நபர் 18 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் அவர் கடந்த ஜனவரி மாதம் பொங்கல் திருநாளன்று இருசக்கர வாகனத்தில் சென்றபோது பேரம்பாக்கம் அருகே நடந்த சாலை விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். தொழிலாளியின் பொருளாதாரம் நம்பியே வாழ்வாதாரம் இருந்து வந்த அவருடைய குடும்பம் இறப்புக்கு பிறகு மிகவும் வறுமையில் வாடியது. இந்நிலையில் அத்தகைய குடும்பத்திற்கு அவருக்கு சேர வேண்டிய பணப்பயன்கள், கருணை தொகை, குழந்தைக்கான கல்வி செலவு என 5 லட்சம் காசோலையே அந்த நிர்வாகம் சார்பில் இன்று குடும்பத்தினரிடம் வழங்கப்பட்டது. தனது கணவர் உயிரிழப்புக்கு பிறகு அவருக்கு நிர்வாகம் சார்பில் 5 லட்சம் ரூபாய் அளித்த நிர்வாகத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளப்பட்டது. பொருளாதாரம் இன்றி தவித்து வரும் தனக்கும் தன் பிள்ளைகளை முன்னேற்றுவதற்கும் தொழிற்சாலையில் தனக்கு பணி வழங்க வேண்டும் என உயிரிழந்த தொழிலாளியின் மனைவி கோரிக்கை விடுத்துள்ளார். உயிரிழந்த ரமேஷின் மனைவிக்கு தொழிற்சாலையில் வேலை வழங்குவது பரிசீலனை மேற்கொள்ளப்படும் என நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணக்கம், என் பேரு பிரியா. நான் உப்பரப்பாளையம் போலிவாக்கம் உப்பரப்பாளையம் தெருவில் இருக்கிறேன். எங்க வீட்டுக்காரு 18 வருஷமா ஸ்டார் பாக்ஸ்ல வேலை செஞ்சாரு. அவரு இப்ப தவறிட்டாரு. அரசு பேரம்பாக்கம் போறப்ப வழியில இருசக்கர வாகனத்துல போனாரு, தவறிட்டாரு. அவரு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி வச்சோம். அவர் 18ஆம் தேதி இறந்துட்டாரு. இப்போ இந்த நிறுவனம் எங்களுக்கு குழந்தைங்களுக்கோசம் நிதி உதவி கொடுக்குது. 5 லட்சம் செட்டில்மெண்ட் காசு எங்களுக்கு தருது. எங்க வாழ்வாதாரத்துக்கோசம் இந்த கம்பெனி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. எவ்வளவோ வேலைக்கோசம் கேட்டு இருந்தேன், மேல இடத்துல கேட்டு எங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கம்பெனிக்கு ரொம்ப நன்றி சார். என் பேரு பிரியா, எங்க வீட்டுக்காரர் பேர் ரமேஷ் சார். அவரு ஜனவரி பொங்கல் டைம்ல 15ஆம் தேதி பேரம்பாக்கம் சைடு இருசக்கர வாகனத்துல போயிருக்கிறாரு. அங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. அப்புறம் நாங்க மருத்துவமனையில அட்மிட் பண்ணோம், ராஜீவ்காந்தி மருத்துவமனையில. அவரு 2 நாள் இருந்தாரு, 18ஆம் தேதி இறந்துட்டாரு. அப்புறம் இந்த கம்பெனி எங்களுக்கு நல்ல நிதி உதவி செய்யுது சார். நாங்க டிப்ளோமா நர்சிங் படிச்சிருக்கிறேன். கொஞ்சம் வேலை தந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மேல் இடத்துல கேட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். அது மட்டும் செய்யுங்க. 2 பசங்க சார், 2 பையனுங்க சார். ஸ்டார் பாக்ஸ் நிறுவனம் சார்பாக நான் பேசுகிறேன். நான் மனிதவளத்துறையிலேருந்து. இப்போது பிரியா ராஜகோபாலில் அவங்க கணவர் இவங்க ஒர்க் பண்ணார், ரமேஷ்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணார். ஒரு ஒர்க் பண்ணார். அவர் பொங்கல் விடுமுறையில் வெளியில் பைக்கில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி தவறிட்டார். அவருக்கு சேர வேண்டிய பண பயன்கள் மற்றும் கருணை தொகை கம்பெனி கருணை தொகையை கொடுத்து அவருடைய மகன்களுக்கு 2 மகன்களுக்கு படிப்பு செலவுகளுக்காக சேர்த்து ஒரு 5 லட்சம் ரூபாய் நிதியுதவியாக கொடுத்துருக்கோம். இதுக்கு கம்பெனி சார்பாக மனிதவளத்துறையிலேருந்து நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் அவங்க ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க, அது மேலிடத்தில் பேசி அது பரிசீலிக்கப்படும். நன்றி. தேங்க்யூ.